திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் உங்களுக்கு 2,00,000 சில்லற ஆஃபர் ஆயிருக்குது, ஓகே பண்ணிடலாமா? எப்படி மேடம் அது வந்து கடன்? அது ஒன்றும் இல்லை சார், 1.5 தான் இன்ட்ரெஸ்ட். சரிங்க மேடம், ஓகே பண்ணுங்க மேடம், பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஆகும் சார், மாதம் இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில், சார் அந்த டாக்குமெண்ட் ஃபீஸ் வந்து ஒரு 2,800 ஆகும் சார். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய இளைஞர்களை இந்த ஜென்சி அப்படின்றவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த நாடும் சரி மற்ற அமைப்பினரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது. ஏன்னா இந்த பருவம் தான் எதையும் டக்குன்னு ஏற்றுக்கும், கோபம் வரும். அப்போ அந்த பருவத்தை வந்து நீங்கள் தீவிரவாதத்தை நோக்கி வளர்க்கலாம், இந்தியாவுடைய நலனை நோக்கியும் வளர்க்கலாம், தியாகசீலர்களாக மாற்றலாம், சினிமாக்காரன் பின்னாடி போகிற மாதிரி மாற்றலாம். இந்த மாதிரி பல விஷயம். இன்னைக்கு கூட நான் வீடியோ பார்த்தேன், FDFS கான்செப்ட். இப்போ அது பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒருத்தன் கோடிக்கணக்கில் படம் போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிறான், அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். இவன் போய்கிட்டு ரிவ்யூ சொல்கிறேன், அங்கே நின்று ரிவ்யூ சொல்லுங்கிறான். இதை பார்த்து அவனுக்கு வியாபாரம் பாதிக்குது. இன்ஃப்ளூயன்சர்ன்ற போர்வையில் துட்டை வாங்கிட்டு மோசமான படத்தை நல்ல படம்ன்றான். பாபா படத்துக்கு ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு போட்டோம்லாம் இருக்கிறான். என்னடா ரீமேக்னா ரஜினி வேறு மாதிரி ஆகிடுவாரா, இல்லை கவுண்டமணி இல்லாமல் போயிடுவாரா? அதே பாபா தானே. அப்படி போட்டானுங்க இன்ஃப்ளூயன்சர். ஐயோயோ ஐயோயோ துடிக்கிறேன் காத்திருக்கிறேன், ரீரிலீஸ். அதுவும் வந்துட்டு எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் படம் இன்றைக்கே வந்துட்டு 150 நாள் 200 நாள் ஓடிட்டுருது. சிவாஜி படம் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. கர்ணன், வசந்த மாளிகை, எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளி படம் அது எப்போ வந்தாலும் ஓடும். இதே கனி, ரிக்ஷாக்காரன் வாரில் ஓடினுக்குது. ஏன்னா அந்த மாதிரி எடுத்தாங்க சப்ஜெக்டு. உன் படத்தை முதல் நாளே பார்க்க முடியல, அப்புறம் எங்கள் 2வது ரீரிலீஸில் பார்க்குறது. அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து பண்ணுறாங்க. இதை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கான்செப்டில் துட்டை இழந்துக்கிட்டு. இந்த துட்டை இழக்கிறாங்கல்ல, அது எப்படி இழக்கிறாங்க? சம்பளம் வாங்கி காசை வச்சுக்கிட்டு போய் இழக்கிறாங்களா? இல்லை. அங்கே தான் இந்த கார்ப்பரேட்டுகளும் மற்றவர்களும் இந்த இளைய சமுதாயத்தை எப்படி குறி வைக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ வருத்தத்தோடு பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அதில் வந்து முக்கியமான கான்செப்டு வாழ்க்கை வாழ்வதற்கே. கரெக்டாக? நிச்சயமா. வாழ்க்கை ஒரு தடவை தான், ஆனால் வாழ்ந்துடணுன்னுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் அடுத்த ஜென்மத்தில் கூட நான் அப்படி தான் பிறக்கணுன்னுவான். ஏன்டா ஒரு தடவை தான்றா வாழ்க்கை. அந்த ஒரு தடவை வாழ்க்கையை முறையாக வாழ்ந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு போகணும், அந்த வாழ்க்கையும் நிம்மதியாக வாழணும் அப்படின்றத பற்றி கவலையே சிந்திக்கிறதே இல்லை. ஆமாம். இந்த தமிழகத்தில் கிரெடிட் கார்டு பற்றி சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் நம்ம நவாஸ்கனி அவர் தான் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. 2,86,000 கோடி ரூபாய் இளைஞர்கள் தலையில் கிரெடிட் கார்டு கடன். கிரெடிட் கார்டில் அவங்க தேய்ச்சி வாங்கின கடன் 2,86,000 கோடி. இளைஞர்களே 228 இன்னும் ஒரு 2 கோடி இருப்பாங்களா? அப்போ இதுக்கு கூடிய அடிப்படை என்ன? வாழ்க்கை வாழ்வதற்கு என்னல்ல அடிப்படை என்ன? பை நவ் பே லேட்டர். இது எப்படி நம்ம மனநிலை உளவியல் ரீதியாக என்ன? இது நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, ஜிபே ஃபோன்பேல பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வருத்தமே தெரியாது. இல்லை கார்டு தேய்க்கிறீங்கன்னா சுத்தமாக தெரியாது. அதே பணமாக எண்ணி கொடுத்து பாருங்கள், காசு போகிறது தெரியும், உங்களுக்கு காசு போகிறது போயிடுச்சே அப்படி. அப்போது கிரெடிட் கார்டில் தேய்க்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பொருளை வாங்கிட்டோம், அதை யூஸ் பண்ணிட்டோம். ஹோட்டலில் போய் ஃப்ரெண்டுங்க சாப்பிட்றாங்க, கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, தேய்க்கிறாங்க, வராங்க. ஒரு ஷாப்பிங் போகிறோம், வாங்குகிறோம், கிரெடிட் கார்டு தேய்க்கிறோம். வேறு ஏதாவது முக்கியமான பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆன்லைனில் பார்க்குறோம், நல்லா இருக்குது, ஒன்று கிரெடிட் கார்டை போட்டு வாங்குகிறோம். இதில் திடீர்னு செல்ஃபோன் அறிமுகப்படுத்துவான். படுத்திட்டு என்ன சொல்லுவான்னா, மாதம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட சாம்சங்கில் ஒரு பெரிய இந்த
ஃப்ளிப் டைப். ஃப்ளிப் டைப். இஎம்ஐ ஒன்லி 5000. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறான்? 5000 ரூபாய்க்கே ஃபோன் வாங்க முடியுமா? பரவாயில்லப்பா, மாதம் 5000 ரூபா தானே, வாங்கிடலாம். இந்த ஃபோனு தூக்கி போட்டுடலாம், இல்லை விற்றுடலாம், எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு ஃபோனு அதோடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்தணும்னு கிடையாது. வருஷத்துக்கு ஃபோன் மாற்றுறவங்களாம் இருக்காங்க. ஆப்பிள் மாடல் வந்தால் லைனில் நின்று அடிச்சுக்கிறவங்களாம் இருக்கிறான். எங்கே அந்த காசு கொடுத்தா வாங்குவான்? கிரெடிட் கார்டில் போட்டு கட்டிக்கலாம். அப்போது நம்ம ஏரியாமலே நாம் வந்து நம்மளுக்கு கடனுக்குள்ளே போய் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுக்குன்னு சொல்லாமா? கொரோனா பீரியடில் தான் ரொம்ப பேருக்கு அந்த பாதிப்பு தெரிஞ்சுது. வீட்டில் நாளாக நிம்மதியாக இருந்தேன். சம்பளம் 20% குறைச்சாங்க. நம்ம கடன் வாங்குகிற அந்த இது கிடையாது. அதனால் நிம்மதியாக இருந்தேன். வந்தால் வாடகை கொடுத்துட்டு வீட்டு செலவு பார்த்து இஎம்ஐ அது இதுன்னு எவ்வளோ துயர்பட்டாங்க. கடன் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாச்சு இந்த மாதிரிலாம். அப்போ பை நவ் பே லேட்டர் இது வந்து கேட்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கசப்பான விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பல லட்சம் குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்? 1.5 லட்ச ரூபா கடன் இருக்கும். எது கவர்மெண்ட் கடன் இல்லை, அது தனி, அது கணக்கு தெரியாது. கார்டு மூலயமா ஃபோன் பண்ணி அவன் கேட்டுன்னு இருப்பான். அப்போ ஏதாவது கட்டணும்னு சொல்லிட்டு இவன் இதுலேருந்து கட்டுவான். இது இல்லாமல் ரொம்ப நெருக்கடி வருது, வீட்டு செலவு அது செலவுனா பற்றாக்குறை பட்ஜெட் ஆகிடும்ல. அப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி வெளியிலேருந்து கடன் வாங்கி இந்த கடன் அடைப்போம். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தான் இதை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். இது வந்து இந்த பீரியடில் டபுள் மடங்கு ஆயிருக்கான். 2022 1,47,000, இப்போ 2,86,000, அப்படியே டபுள். மார்ச் 2026 2,80,000. இதில் ப்ரைவேட் பேங்க் கொடுக்குறாங்கல்ல கிரெடிட் கார்டு, நீங்கள் ஒரு சேலரி போய் ஒரு 20,000 சேலரி அக்கௌண்ட் வாங்கலாம், உடனே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவோம். லிமிட் வேணால் கம்மியாக இருக்கும், 60,000 உங்கள் லிமிட்டு. நீங்கள் 55,000 50,000 வரைக்கும் வாங்கலாம். 40 நாளுக்குள்ளே கட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது நமக்கும் பெருமையாக இருக்கும், கார்டு வச்சுக்கிறோம், அங்கே போனால் தேய்க்கலாம், இங்கே போனால் தேய்க்கலாம். இது இல்லாமல் இஎம்ஐ போடுறது கார்டில், ஒரு பொருள் வாங்கிட்டு கார்டுலேயே மாதம் கட்டுற மாதிரி. இதில் வந்து மெயினாக தனியார் பேங்குகள் தான் அதிகமாக இந்த கார்டு கொடுக்குற கலாச்சாரம். இதில் வந்து 2022 நான் சொன்னல 1,40,000 46,000 லட்சம் கோடி, அதாவது 1.46 லட்சம் கோடியாக இருந்தது. இதில் வந்து 2.81. இதில் பொதுத்துறை வங்கிகள் கொடுக்குற இது வந்து 2022 1,123 கோடி. இது இப்போ டபுளாக இருக்குது, அதுவும் டபுளாக இருக்குது, 5,600 சில்லற கோடி. இதில் எந்த வங்கி அதிகமாக போட்டு கார்டு கொடுத்து இது பண்ணியிருக்காங்கன்னா HDFC. இதுக்கு தான் அதிக தொகை வர வேண்டியது இருக்குது கிரெடிட் கார்டுக்கு, HDFC கிரெடிட் கார்டுக்கு. அந்த வங்கி 2022 மார்ச்சில் 71,928 கோடி ரூபா வர வேண்டியிருந்தது. இப்போ இந்த 26ல் 1,12,000 கோடி ரூபா அவங்களுக்கு வெளியே நிற்கிது. அப்போ 50% HDFCக்கே வர வேண்டியது. இது போக ஆக்சிஸ் அது இது க்ளோஸ் இருக்குது. ICICI வங்கி வந்து 54,000 கோடி ரூபா வரணுமா அவங்களுக்கு. ஆக்சிஸ் பேங்குக்கு 49,702 கோடி. IDFC வங்கி இது வந்து இதுவும் அதிகமாக அதிகரிச்சுட்டே வருது. ஒவ்வொரு வங்கியும் வருது. RBL 16,000 சில்லற கோடி, கோடக் மஹிந்திரா 12,000 சில்லற கோடி, இண்டஸ் இன்ட் வங்கி 10,000 கோடி, எஸ் பேங்க்கு அப்படி இருக்குமே அது 2,159 கோடி. இது இப்போ 8,000 கோடி ஆகிட்டு இருக்குது. 2022 தான் 2022. அப்போது இது பற்றி மத்திய இந்த நிதி அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மாநில வாரியாக கிரெடிட் கார்டு நிலுவை குறித்த தகவல்களை ரிசர்வ் வங்கி சரியாக பராமரிக்கலை. ஆரம்பத்தில் இருந்தால் டைட் பண்ணி அதை விஷயத்தை பண்ணணும். கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகைகள் தொடர்பாக ஒவ்வொரு வங்கியும் தங்கள் மொத்த நிலுவை கடன்களை அதை மட்டும் தான் சொல்கிறாங்க, எவ்வளோ நிற்கிது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு ரிசர்வ் வங்கி. அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் ரிசர்வ் பேங்க்கு சில இதை கொண்டு வரல. ஏன்னா இது பெரிய டேஞ்சருங்க. இது இப்படியே போச்சுன்னா அந்த வங்கியும் திவால் ஆகிற மாதிரி கண்டிஷன் போடும். வாடிக்கையாளர் ஒப்புதல், அதாவது கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளை கொடுக்கும்போது அதனுடைய கடன் வரம்புகளை உயர்த்துதல், அதை வந்து ஆப்ரேஷன் அதை செயலாக்குதல், இதில் வந்து வாடிக்கையாளர்களுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இவங்க பார்த்தா நான் இப்போது எனக்கு கிரெடிட் கார்டு வாங்கும்போது 60,000 ரூபா என்னமோ இருந்தது. அப்புறம் நான் வாங்கி கரெக்டாக கட்டியிருந்ததுனால நம்ம ஒன்றும் பெருசாலாம் பண்ணுறதில்ல. அதிகபட்சம் இந்த திடீர் செலவு, இந்த மாத்திரை கீத்திரை ஏதாவது வாங்குறாங்க அதுனா அப்படி இப்படின்னு போனால் ஒரு 20,000 25,000க்குள்ளனா அதை அந்த 8ஆம் தேதி கட்டிட்டு நிம்மதியாக. இன்றைக்கி உங்களுக்கு 7 லட்ச ரூபா கடன்
தருகிறோம் வாலண்டியரா வந்து கொடுக்குறேன். ஐயப்பா கடனே வேணாம் ராசா, அப்படியே ஃப்ளாட் வட்டி போடுவேன். 7 லட்ச ரூபாய்க்கு மாதம் என்ன வட்டி கட்டுறனோ, கடைசி மாதம் 5000 ரூபா இருக்கும் போதும் 7 லட்ச ரூபாக்குரிய வட்டி நான் கட்டுவேன். இது என்ன அவ்வளோ பெரிய இதுவா நான்? ராசா வேணாம் ராசா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஒரு நகையை அடகு வச்சா கூட மினிமம் வட்டி 90 பைசா. நகையை அந்த டியூ கட்டுற மாதிரி கட்டி மூட்டிக்கலாம். இது ஒரு புத்திசாலித்தனமான வழி. இது ரொம்ப பேருக்கு தெரியாமல் தான் அந்த மாதிரி வங்கி கொடுக்குறாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் உங்களுக்கு 2 லட்சத்தி சில்லற ஆஃபர் ஆகிருக்குது, ஓகே பண்ணிடலாமா? எப்படி மேடம் அது வந்து கடன்? அது ஒன்றும் இல்லை சார், 1.5 தான் இன்ட்ரெஸ்ட். சரிங்க மேடம், ஓகே பண்ணுங்க மேடம், பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஆகும் சார், மாதம் இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சார் அந்த டாக்குமெண்ட் ஃபீஸ் வந்து ஒரு 2800 ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடியே பணத்தில் இந்த 2 லட்ச ரூபா வச்சு என்னென்ன வாங்கலாம்னு முடிவுக்கு வந்திருப்போம். 2000 தானே? ஓகே மேடம், வேறு ஏதாவது இருக்கா மேடம்? இல்லை வேறு ஒன்றும் இல்லை சார், இதை தாண்டி ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவை சார், உங்கள் கழுத்தில் கயிறை போட்டோம் சார் அப்படின்னு இந்த மாதிரி. அப்போது கட்டண விவரங்கள், வட்டி வீதம், மறைமுக கட்டணங்கள் அதான் நான் சொன்னது, மற்றும் சேவை விதிகளை வெளிப்படையாக தெரிவிக்கணும். சொல்லவே மாட்டாங்க சார், இவ்வளோ இது அவ்வளோ இது பண்ணிங்க சார். நான் மாதம் கார்டு வாங்கின புதுசில் ஒரு 30,000 ரூபாய்க்கு போட்டுட்டேன், பொருளும் வாங்கிட்டேன். இதெல்லாம் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் நான் எப்படி குனிஞ்சேன்றது. அந்த மாதம் பார்க்குறேன் 30,000 ரூபா கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ கட்டணும்? 3000 சில்லரை கட்டினா போதுன்னு வருது. பரவாயில்லையே, அப்போ நம்ம கிரெடிட் லிமிட்டுக்கு 3000 ரூபா கட்டினா போதும். நான் என்னமோ புரிஞ்சுக்கிறேன், 3000 ரூபா கட்டுறேன். அடுத்த மாதம் ஒரு 30,000 ரூபா வாங்குகிறேன். அப்போது எவ்வளோ வருது? 5000 சில்லரை கட்டினா கட்டிடுறேன். 4வது மாதம் கழுத்தை பிடிச்சிட்டான், சார் நீங்கள் 1,20,000 கட்டணும். என்னது? என்ன 1,20,000 வாங்கினது 60,000? என்ன சார்? இல்லை சார், நீங்கள் வந்து சார் நான் தான் கட்டிகிட்டே வரேன்னு சார், நீங்கள் வந்து அதில் மினிமம் கட்டுறீங்க, 40 நாளைக்குள்ளே வாங்கின தொகையை கட்டணும், அதுக்கு தான் வட்டி கிடையாது. என்னடா பாவீங்களா, இதெல்லாம் சொன்னீங்களாடா அப்படின்னு என்ன பண்ணா கட்டிடுவீங்களே, என்ன பண்ணோம்? இத்தனை % வட்டி, இவ்வளோ ரூபா. அப்புறம் அதை கட்டி முடித்தோம். அதுலேருந்து முழு தொகையும் நீங்கள் 40 நாளுக்குள்ளே கட்டினீங்கன்னா உங்களுக்கு 0, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் 40,000 ரூபாய்க்கு இந்த மாதம் செலவழிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கிரெடிட் லிமிட் 1 லட்ச ரூபா, 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு 3000 ரூபா மினிமம் கட்டினா போதும்னா 3000 ரூபா கட்டிங்கன்னா 37,000 ரூபாய்க்கு வட்டி ப்ளஸ்ஸு எல்லாம் இருக்கும். அடுத்து கிரெடிட் லிமிட்டு ஒரு 65,000 ரூபா 70,000 ரூபா இருக்குன்னா அதில் மறுபடியும் வாங்கினீங்கன்னா இப்படியே தான் சேரும். கடைசியில் கார்டு பிளாக் பண்ண உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும், பெரிய பிரச்சனையாக வரும். கடன் கொடுக்குறது நின்றோம். அப்புறம் நிதிசார் விழிப்புணர்வு, வாடிக்கையாளர்களுக்கு நிதிசார் அறிவு, பொறுப்பான வழியில் கடன் பெறுதல், கடன் ஒழுக்கம் மற்றும் சைபர் மோசடி தடுப்பு ஆய்வு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எவன் பண்ணுவான்? நீ சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டான். ஏய் இந்த மாதிரி லிங்க் வரண்டா, 5000 ரூபா தரான்னு வாங்க, வாங்கிடாதரா, அது கொஞ்ச நாள்லேயே வட்டி இஷ்டத்துக்கு போவோன்னா அவனுக்கு அந்த நேரம் வயிற்று வலி தீரணும். டக்குன்னு ஓகே பண்ணு, அது கட்டிடலாமாம்மா அப்படின்ட்டு வாங்குவான். அது பார்த்தா 15,000 வந்து நிற்கும். இதே மாதிரி தான் இது தேய்க்கலாம், கார்டு தேய்க்கலாம், அங்கே தேய்க்கலாம், இங்கே தேய்க்கலாம், கட்ட முடியாது. அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க, அடுத்த மாதம் வாங்காமல் இருப்போம், கட்டி முடிகிற வரைக்கும் வாங்காமல் இருப்போம், அதுவும் வராது. ஏன்னா கார்டு கையில் இருக்கு, பெட்ரோல் போனால் பெட்ரோல் போடுவார், அது இதுன்னு போடுவார். எதுவுமே ஒரு இதுவே நமக்கு அந்த ஒரு இதுவாகவே தெரியாது தான். அப்போ விழிப்புணர்வு முகாம் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ இந்தியாவில் மொத்தம் கிரெடிட் கார்டு இருக்குன்னா 1,20,00,000 தான். 1,20,00,000 கிரெடிட் கார்டு தான் இருக்குது. இதுக்கே இவ்வளோ. நீங்கள் 140 கோடியும் வாங்கல கிரெடிட் கார்டு, நல்லா புரிஞ்சுக்கிங்க. மாதந்தோறும் கிரெடிட் கார்டு மூலிமா 2 லட்சம் கோடி ரூபா செலவாகுது. அவங்க பொருளுங்க வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க. பெரும்பாலும் ஆன்லைனில் பொருள் வாங்குது, சுற்றுலா போகிறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சார் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏதாவது ஒரு பணம் கட்டிங்கன்னா ஒரு ஆஃபர் வரும் டக்குன்னு. என்ன ஆஃபர்? கிரெடிட் கார்டு ஊட்டியில் போய் தங்குனா இந்த கிரெடிட் கார்டுக்கு இவ்வளோ காசு மிச்சம். அதுன்னு இவன் அங்கே போயிட்டு வரத்துக்கு ஒரு 25,000 ரூபா செலவாகுதுன்னா அதை பார்க்க மாட்டான், 6,000 ரூபா தள்ளுபடின்றதை பார்ப்பான். ஆனால் நீ வந்து பேட்டா 18,000 ரூபா செலவு பண்ணுறியன்றதை பற்றி கவலைப்பட மாட்டான். அப்போ போய் செலவு பண்ணுவான். சரி அங்கே 18,000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்துருவியா, அங்கே போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு 40,000 ரூபா செலவு பண்ணிட்டு வரும். அப்போ ஒன்றா 6,000 ரூபா ஆசை காமிச்சு அவன் முடிச்சு விட்டு போயிடுவான். அதுலேயும் சில கண்டிஷன்ஸ் அப்ளை அது இதுன்னு. இது இந்திய நிகழ்வுகளிடம் கடன் வாங்கி செலவழிக்கும் கலாச்சாரம் இப்போ அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஏதாவது பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம், செலவு பண்ண அதாவது ஒரு பயம் இருக்கும்ல, எதுக்கு வாங்கணும்? இப்போது ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, அந்த வண்டி நல்லா தான் இருக்குது, ஒருத்தர் சொல்கிறார் என்னங்க வண்டி, நல்ல வண்டி வாங்கிக்க வண்டி தானே அப்படின்னா, இந்த வண்டிக்கு என்ன பிரச்சனை அதை யோசிக்கணும். இந்த வண்டி ஓடிட்டுருக்குல்ல, ஆமாம், அப்புறம் என்ன பிரச்சனை?
ஒரு செல்லு வச்சுருக்கீங்க, இந்த செல் நல்லா தானே இருக்குது, எதுக்கு இன்னொரு செல் வாங்கணும்? இல்லைங்க அது வந்து ஹை இதாகுது, இது எதாவது ஆயிடுச்சுன்னா அது வாங்கும்போது யோசிப்போம், இப்போவே எதுக்கு வாங்கணும், இது இன்னும் 2 வருஷம் வரும், இப்போ 2 வருஷம் நமக்கு தானே, அது கிடையாது. அப்போது 5000 தானே மாதம் கட்டணும், வாங்கிடலாம், எல்லாத்தையும் பெருமையாக காமிக்கலாம், ஃப்ளிப் டைப் நான் வச்சுருக்கேனே அப்படின்னு, அது ஒரு பெருமை. கல்யாணமே அப்படி தானே சார் பண்ணுறாங்க. ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தா அது ஒரு பெருமை, இந்த மாதிரி விஷயம். அதனால் சமீபத்திய நிதி நிலைத்தன்மை அறிக்கையில் வீடுகளுடைய சில்லறை கடன் 2025 செப்டம்பரில் மொத்த ஜிடிபியில் 45% அதிகரிச்சிருக்குது. நுகர்வோர் கடன் என்பது தற்போதைய வங்கி முறையில் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்காவிட்டாலும் வீடுகளின் நிதி நிலைமையில் மாற்றங்கள், கிரெடிட் கார்டு பயன்பாடு மற்றும் பிணையற்ற கடன்கள் ஆகியவை அதிகரித்துள்ளன. இப்போ அவங்களுக்கு 50,000 ரூபா லோன் சாங்ஷன் ஆகிருக்குன்னுவாங்க, அது கிரெடிட் இதெல்லாம் கிடையாது, பிணையெல்லாம் கிடையாது, 50,000 ரூபா கொடுத்துருவோம். அதான் நான் சொன்ன அந்த ஃப்ளாட் வட்டி, ஃப்ளாட் இது அது நம்மளும் கிடைக்குதே. இப்போ எனக்கெல்லாம் இந்த 3 லட்சம் 4 லட்சம்னு வந்துக்கிட்டே இருக்குது மெசேஜ், ஒன்றுக்கு 4 பேர் 4 கம்பெனிகள் அது இதுன்னு. ஏன் ஏதோ எப்போவாது வாங்கினா கரெக்டாக கட்டிட்டோன்னா அவன் பார்க்குறான், செம்ம இழிச்சு வாங்கிட்டான் அவன், கரெக்டாகிறான், இவனுக்கு போட்டால் நம்ம பிஸ்னஸ் ஓடும், அதுக்கு பேச விடுறது. அப்போது தங்கை நகைகளை வங்கிகளில் அடமானம் வைத்து பெறப்படும் பாதுகாப்பான கடன்களும் உயர்ந்துள்ளன. இது ஒரு வகையான இது தானே, தங்க நகையை வச்சு வாங்குறதுன்னு. இந்தியர்களின் வருவாய் மற்றும் சேமிப்பு வளர்ச்சியை விட கடன் பெறும் வேகமே அதிகமாக உள்ளது. கிரெடிட் கார்டு கடன்கள் இரட்டிப்பாக என்ன காரணம்? நுகர்வு கலாச்சாரம் நம்மளை வந்து கன்சியூமர் இதில் மாத்திரம், அதை வாங்கு இதை வாங்கு. நீங்கள் சும்மா ஒரு ரீல்ஸில் நம்ம வந்துடுறோம், ரீல்ஸில் நீங்கள் வந்த உடனே உங்களை அதுக்குள்ளே இழுக்கிறான் டக்குன்னு. இப்போ நான் ஒரு வாட்ச் விளம்பரத்தை நிறுத்திட்டு பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு தள்ளினா வச்சுங்க முடிஞ்சிச்சு, ஆகா இவருக்கு வாட்ச் மேலே ஆசை போடுறா அப்படின்னு 10 விளம்பரம் வாட்ச் சம்மந்தமாக, அப்புறம் அது இது என்ன வேணால் ட்ரெஸ்ஸு என்ன வேணால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது வாங்கிறது, அப்புறம் வீட்டுக்கு பொருளுங்க வாங்குறது, அந்த இது மீஷோ, பிளிங்கிட்டு, பிக் பாஸ்கெட்டு, அது இது ஈஷோ கீஷோ அசோ வசோ வசோ ஒசோ எதேதோ அழகாக வாங்கிட்டு ஓகே பண்ணிட்டு கிரெடிட் கார்டில் தேய்ச்சி விட்டு போயின்னு இருக்கலாம். துட்டு இன்றைக்கா கொடுக்க போகிறோம், சம்பளம் வாங்கி கொடுத்துக்கலாம், சம்பளம் வாங்குற நேரத்தில் வேறு செலவுகள் இருக்கும், இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த இதுதான் இப்போ வாங்கு அப்புறமா கட்டு, அந்த மாதிரி. வட்டி இல்லாத இஎம்ஐ சலுகைகள் நுகர்வோரை அதிக அளவில் செலவு 0% வட்டின்னு சொல்லுவாங்க. டிவி வாங்கலாம், பைசா தேவையில்லை, வீட்டுக்கு 64 இன்ச்சு டிவி எடுத்து செல்லுங்கள். போய் இது பண்ணோன்னா பைசா இல்லைன்னு அங்கே போனோன்னா சார் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க சார், ஒரு ஃபஸ்ட் டைம் பேமெண்ட்டு கட்டுங்க சார். எவ்வளோ சார்? 6000 சில்லற. நம்ம இங்கே டிவி வாங்குற மூடுக்கு போயிட்டுருப்போம், வீட்லேயும் வந்திருப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க மூஞ்சி, என்னங்க ஏன் பைசா இல்லைன்னு. ஆமாம் சார் 0 தான், இது ஃபஸ்ட்டு மந்த்து உங்களது கழிஞ்சிரும், நீங்கள் செகண்ட் மந்த்லேருந்து கட்டினா போதும் அப்படின்மா. சரி நல்லா ஆஃபராக இருக்கே. வாங்கணும் முடிவு வந்த அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்படியும் கட்ட தானே போகிறோம், எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஏங்க எப்படியும் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட தானே போகிறோம், அதானே கேட்குறாங்க, கட்டிடுங்க. அப்போ நீங்கள் முன்கூட்டியே 6000 சில்லற கட்டுறீங்க ஒரு தவணை, எல்லாம் முடிஞ்சோடனே 7500 சில்லற கொடுங்க சார்னு. சார் எவ்வளோ சார் இஎம்ஐ? 6600 ரூபா சார். நீங்கள் 7800 சில்லறன்றீங்க சார். டாக்குமெண்ட் சார்ஜ் சார் 0% நீங்கள் சார் 0% தான் சார், வட்டியே கிடையாது. இதுக்கு டாக்குமெண்ட் ஒர்க்கு இருக்குது சார், அதுக்கு வந்து இது இருக்குது. நீங்கள் தான் அந்த இது ஃபஸ்ட்டு இது 6000 ரூபா கட்டினா போதும், டிவி வீட்டுக்கு எங்கே மாட்டலாம், ஸ்டாண்டு வருமா சார்? ஸ்டாண்டு கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் பக்கா ஃபிட் சார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 நாளில் வருவாங்க சார். நீங்கள் செவுரு எங்கன்னு காமிச்சிங்கன்னா சரியாக தொலை அடித்து வச்சுருவாங்க சார் உங்களுக்கு. சார் இல்லை நாங்கள் வந்து டேபிள் மாதிரி வச்சுருக்கோம், அது நீங்கள் பண்ணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் சார், நீங்கள் என்ன பண்ண போறீங்க, வாங்குவோம். அப்போது 1800 ரூபா டாக்குமெண்ட் சார்ஜுனா என்னப்பா 1800 ரூபான்றாங்க சார், அதில் ஏதாவது குறைக்க முடியுமா சார்? சார் எல்லாருக்கும் ஒன்று தான் சார், அது ஃபிக்ஸட் ரேட் சார். இது வந்து ஜஸ்ட்டு டாக்குமெண்ட் சார்ஜ். என்னடா 4 பேப்பரில் எழுத போகிறேன், அதுக்கு 1800 ரூபாவா? மை செலவாகும், பேப்பர் செலவாகும், அது கூட கிடையாது இப்போலாம் டிஜிட்டல் நெட்டு செலவாகும். சரி அப்புறம் பார்ப்போம் என்ன பண்ணுறது, சரி விடு 1800 ரூபா தானே இப்படி வந்துடுவோம் சார். கார்டில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார், கிரெடிட் கார்டு இருக்கா, இருக்குது கொடுங்க சார், நான் அதுலேயே சேர்த்துட்டுமா சார்? எப்படி மொத்த கடனில் 1800 சேர்ப்பான், அதை 12ஆக பிரிக்கும் போது அதுக்கு ஒரு இது ஆகும், இந்த மாதிரி சேர்த்து சரி ரைட் சார் போட்டோம் சார். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது சார், அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா டிவி திடீர்னு பிக்சர் டியூப் போயிடும் சார். என்னது பிக்சர் டியூப் போயிடுமா? 65,000 ரூபா கொடுத்து வாங்குறேன் பிக்சர் டியூப் போயிடும். இல்லை சார் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நமக்கு பக்குன்னு இருக்கும். 65,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு பிக்சர் டியூப் 10 மாதம் போய்
சார் பிக்சர் டியூப் என்ன சார் இருக்கும்? அது இருக்கும் சார், 15,000 இருக்கும். நீங்கள் இது போட்டிங்க வச்சுங்க, ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படியா, இது எவ்வளோ சார்? அது ஜஸ்ட் 4,000. 4,000 சார்? அதுக்கு இஎம்ஐ இருக்கா கேளுங்க வீட்டில் ஒய்ஃபு. சார் அது இந்த இஎம்ஐயில் சார் சேர்த்துடலாம் சார். அப்போ எவ்வளோ கட்ட வேண்டியது சார்? சார் 6,500 சொன்னேன்னா இது எல்லாம் சேர்த்து 7,200 வந்துடுது சார். சரி போடுங்க சார், வேறு என்ன பண்ணுறது சார்? அப்புறம் நீங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க, அங்கே அவர் வந்து இறக்குவார், அவருக்கு ஒரு 300 கொடுத்துருங்க சார். வீடு எங்கே சார்? சார் வீடு கொஞ்சம் தூரம் இருக்குது சார். அப்போ 400 கொடுத்துருங்க சார். இப்படி தாங்க ஒவ்வொரு நடுத்தர குடும்பமும் சாதாரண குடும்பமும் மாட்டிக்கிறாங்க. டிவியை பார்ப்பாங்க, அதை வாங்கணும்னு நினைப்பாங்க, இதை வாங்கணும். ஃபர்னிச்சர் எப்படி தெரியுமா போடுவான்? இந்த ஃபர்னிச்சர் 1,500 சோஃபா செட்டை எடுத்து செல்லுங்கணும். அவன் பார்ப்பான், சூப்பராக இருக்குது. போன தடவை அங்கே போய் கேட்டப்போ 8,000 ஆமாம் 1,500 ப்ரைஸில் பண்ணி தரேன். உடனே வீட்டிலலாம் கிளம்பி வாங்குற மூடுக்கு போயிடுவாங்க, கார்டுகள்லாம் எடுத்துக்கின்னு. அங்கே போனால் 1,500 இது இல்லை சார் அப்படின்னு இந்த மொக்க இது கம்பியில் இருக்குமே அதை காமிப்பான். இதுதான் சார். சார் அது சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,500 சார், இது வந்து 8,500 சார். சார் நீங்கள் இதே பக்கத்து கடைக்கு போனீங்கன்னா 9,500 ஆகும் சார். சார் சார் மேடம் நீங்கள் பாருங்கள் உங்கள் இதுக்கு அப்படி போடுவாங்க குக்கியை. மேடம் உங்கள் வீட்டுக்கு கலருக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மைண்டில் போயிட்டீங்களே சார். அப்புறம் சார் கார்டுக்கு உண்டா? அதெல்லாம் உண்டு சார். பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சார் 0% தான். அப்புறம் அங்கேயும் இதே கதை தான். இப்போ ஏற்கனவே அங்கே கொடுத்து பழகிருப்பாங்கல்ல சார், டாக்குமெண்ட் சார்ஜ் அது 1,200 தான் சார். அது சார் 1,800 போட்டாங்கல்ல, பரவாயில்லையே, கம்மியாக தான் இருக்குது. பணவீக்கம் அண்டு சமூக ஊடகம். சமூக ஊடகங்களின் தாக்கம். இந்த ட்விட்டர், இன்ஸ்டாலாம் ரொம்ப மோசம். யூடியூப், இது நம்ம ஃபேஸ்புக் ரீல்ஸ் உயர்ந்து வரும். இது பாருங்க, நம்ம நேயர்கள் நான் ஒன்று சொல்லிடுறேன். நல்ல 15,000 பொருள் 199 ரூபா அப்படின்னு ஒரு இது போடுறோம். பிரபல கம்பெனி 199 ரூபா தானே, வாங்கிக்கலான்னு நம்ம கிளிக் பண்ணி போகிறோம். எல்லா டீட்டெயில் கேட்குறான், ஃபோன் நம்பர் எல்லாம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏமாத்துறான்னா கேஷ் ஆன் டெலிவரி போடலாம் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஹோம் தேட்டரு 19,000 ரூபா, அது வெறும் 450 ரூபாய்க்கு போட்டு எல்லாம் போனோன்னே உங்களை பணம் கட்ட சொல்கிறோம். கடைசியில் அது வருது, ஃபோன்பேவா ஜிபேவா, போலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு. சார் போலிங் சார், ஃபோன்பே. நம்ம என்ன மைண்டுக்கு வந்திருப்போம், அப்படி இப்படி வந்து சரி 450 ரூபா தானே, வருதா இல்லையா பார்த்துருவோம், வருவோம், எப்படி வராமல் போவோம். அந்த கம்பெனி அவ்வளோ பெரிய எஃப்ல ஆரம்பிக்குது, அவ்வளோ பெரிய கம்பெனி போட்ட உடனே ரிவ்யூலாம் போய் பார்ப்போம். ரிவ்யூனா ஏன் போட்டான்னு யாருக்கு தெரியும்? குட் கம்பெனி, இவ்வளோ கம்மியாக எனக்கு கிடச்சது நான் வாழ்க்கையிலே பார்க்கல. இப்படிலாம் ஓ ரிவ்யூ கூட நல்லா இருக்குது, 4.5 ஸ்டார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. 450 ரூபா கட்டுவீங்க, வரவே வராது. 10 மெயில் வரும் உங்களது ஆர்டரில் இருக்குது, உங்களுக்கு ட்ராக் பண்ணுங்கள், அது இது எல்லாம் டெல்லி ஏமாத்து கம்பெனி. 450 ரூபாய்க்கு நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க? 4 மெயில் வேணால் காரசாரமாக போடுவீங்க. அப்புறம் 10 பேர்ட்டு 450 ரூபா வாங்கினா. இந்த மோசடி ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாலெல்லாம் சாதாரணமாக நடக்குது. இதெல்லாம் வாசகர்கள் புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி உங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றது. அப்புறம் சமூக ஊடகங்களின் தாக்கம். உயர்ந்து வரும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வை சமாளிக்கும் அளவுக்கு வருமானம் இல்லாத சூழல் ஆகியவற்றால் மாத சம்பளம் வாங்குபவர்களும் இளைஞர்களும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் சில நேரங்களில் ஆடம்பர செலவுகளுக்கும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது. அதுதான் காரணம். சினிமா தேட்டர் போனோம், 5 பேர் போகிறோம், டிக்கெட் எவ்வளோ நம்மளுக்கு தான் முதல்ல பார்த்துட்டோமே, இல்லாட்டி செத்துருவோம். அப்போது 2,000 1,500 ரூபா இதில் புக் பண்ணுவா, 5 பேருக்கு கார்டில் போட்டுருவோம். அங்கே போனோன்னா பாப்கார்ன் வேணும், பாப்கார்ன் எவ்வளோ, அதுக்கு டிக்கெட் விலை விட ஜாஸ்தி இருக்கும். இவ்வளோ தர ரீஃபில்டு பாப்கார்ன் வந்துருச்சு, அது வேறையா? அப்போது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் 5 பேருக்கு 10,000 ரூபா செலவு பண்ணியிருப்போம். நமக்கு அந்த வழியே தெரியாது. ஏன் தெரியாது? காசு போகிறதும் தெரியாது. அந்த பில்லு வரும்போது தான் தெரியும். என்னடா 48,000 ரூபா வந்துக்குது கிரெடிட் கார்டு பில்லு. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா தியேட்டரில் டிக்கெட் வாங்கினது, ஓ அன்றைக்கி வாங்கினேன், பாப்கார்ன் வாங்கின வகையில் செலவு. ஆமாம் அன்றைக்கி செஞ்சோம் கரெக்டு. அன்றைக்கி போகும்போது ஹோட்டலில் போய் டின்னர் வேறு சாப்பிட்டு போனோம்ல, அது எவ்வளோ? அது ஒரு 4,500 ரூபா. 15,000 ரூபா போச்சு. இந்த 15,000 ரூபா வச்சு 10 நாளைக்கு வீட்டு செலவு செய்யலாம். கண்டிப்பாக. விடு என்றைக்கோ ஒரு நாள் ஜாலியாக போகிறோம் வரோம், இது கூட செலவு பண்ணா எப்படி? அவர் படம் பார்த்துமே, அந்த படம் ஃபைட் சீன் என்ன மாதிரி சீன், அவனை ஏமாத்துறான்டா. 200 ரூபா டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கான்செப்டில் ஒன்றை கொண்டு வந்து ஒன்று 1,500 ரூபா செலவழிக்கலாம், கொலை குத்த மாதிரி. ஆனால் வந்து அவன் குடும்பத்தை பாருன்னுவான். அந்த நடிகர்னா சொல்லுவான்,
குடும்பம் முக்கியம், குடும்பத்தை பாருங்க. என் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்க. அப்போ எளிதான கடன் வரம்பு உயர்வு, பான் கார்டு மற்றும் குறைந்தபட்ச வருமானம் கொண்ட நபர்களுக்கு வங்கிகள் மிக எளிதாக கிரெடிட் கார்டுகளையும் அவற்றின் கடன் வரம்பையும் உயர்த்தி வழங்குகின்றன. டக்குன்னு 60,000 சார் உங்களுக்கு 1,00,000 ஆகிட்டானுவான். இவருக்கு ஜாலியாகிடும். 1,00,000 வரைக்கும் வாங்கலாமா அப்படின்னு. கடன் வரம்பு உயர்த்தப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களின் செலவு செய்யும் பழக்கமும் அதிகரிக்குது. கடனிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? முழு தொகையை கிரெடிட் நான் சொன்னேன்ல, அந்த டேட்டில் 40,000 40,000 செலுத்தணும்னு மைண்ட்ஸில் பதிஞ்சிக்கிட்டுன்னா அப்போ 40,000 செலவு பண்ணலாம். 20,000 செலவு பண்ணி 20,000 கொடுத்துருவோம். அப்போது அடுத்த கட்டுக்கு போகாது. அப்போது அது செலுத்தி வந்தால் எஞ்சிய தொகைக்கு இதில் வந்து மினிமம் இருக்குல்ல, மினிமம் டியூ 40,000 3,500 கட்டினா போதும்னு வரும். அப்போது இந்த 3,500 36% வருஷ வட்டி மீதிக்கிற தொகைக்கு 36லேருந்து 45%. இது ஜிஎஸ்டியோடு சேர்த்து போட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரம் போகும். இதில் வந்து 30% இதுன்னு ஒன்று இருக்குது. கிரெடிட் கார்டில் உள்ள மொத்த கடன் வரம்பில் அதிகபட்சம் 30%க்கு மேல் பயன்படுத்தாமல் உங்களை கட்டுப்படுத்தி. இப்போ 1,00,000 ரூபா கிரெடிட்னா 30,000 செலவு பண்ணணும். அப்போ நம்மளால் கட்ட முடியும். அப்படி நம்மளால் கட்ட முடியுது செலவு பண்ணாங்க. 30,000லாம் சொல்லலை. உங்களால் மாதம் 20,000 செலவு பண்ண முடியும், கட்ட முடியும்னா அந்த 20,000க்குள்ளே தான் செலவு வச்சுக்கணும். அப்படி பண்ணால் தான் தப்பிப்பீங்க. கிரெடிட் அந்த சிபில் கோடும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். குறைந்த வட்டி கடனுக்கு மாறுங்கள். அதாவது கிரெடிட் கார்டு வட்டி மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை அடைப்பதற்கு 12% முதல் 14% வரை வட்டி கொண்ட தனிநபர் கடன் அல்லது நகை கடன் பெற்று கிரெடிட் கார்டு கடன். நான் பண்ண அந்த வேலையை நான் சொன்னேன்ல, அப்படியே போயிடுச்சுன்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தேன், கொண்டு போய் ஒரு 2,000 நகையை வச்சு அந்த காசை கிரெடிட் கார்டு அழைச்சி வச்சு இது மாதம் 90 பைசா பெற ஆனம் வரும்போது பெரிய இது கிடையாது. அப்போ அதை கட்டி ஆனால் இங்கே கட்டணும். அங்கே வந்து கேட்பான், இங்கே கேட்க மாட்டான். ஏலம் வர்ற அன்றைக்கி போய் வட்டியை கட்டி எதாவது பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ஒரு வகையான இது எப்படி வாழணுன்றது. அதாவது பணக்காரங்க பிரச்சனை இல்லை, நான் சொல்ல நடுத்தரம் சாதாரண மக்கள். அப்புறம் கிரெடிட் கார்டு கையில் இருக்கும்போது சர்வதேச பரிவர்த்தனைகள் மற்றும் டேப் அண்ட் பே வசதிகளை செயலளிக்க செய்து வைப்பது நல்லது. இது தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு. அப்போ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா மாறுது. இதில் இந்த மியூல் இது வந்து நம்ம மணி மியூல் அப்புறம் பேசுவோம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனல்லையும் வர வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.